ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிவைன் ரிங் மான்வாவோட எபிசோட் 2 தான். எபிசோடு 1 கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக்ஸை எல்லாருமே போடுங்க. அப்போ தான் என்னால் இந்த சீரீஸை கண்டினியூவாக போட முடியும். ஸோ லைக்ஸை போட்டுருங்க. அப்படி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துக்கு ஃபைனலாக அவன் வந்துட்டான். அங்கே தங்கச்சியும் ரொம்ப கவலைப்படுறா. அங்கே இருக்கிற அந்த பர்சனும் கேட்குறான், ஆமாம் என்ன ஆச்சு, உன்னோட முகம் ரொம்ப கோவமா இருக்கமா தெரியுது. ஆல்ரெடி எல்லா விஷயத்துக்கும் நீ ஒத்துக்கின. அதே மாதிரி நல்லா யோசி. எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு சுமையா இருக்க சிஸ்டர் வந்து உனக்கு தேவைதானா? அங்க இதை அவன் சொல்லி முடிக்கல, மூஞ்சில ஒரு பயங்கரமான பஞ்சம் அடிக்கிறான். அந்த பஞ்சுனால அந்த ஆள் அப்படியே சுருண்டு போய் சைடா விடுறான். இதை பாக்குறாங்க மொட்டையனுக்கும் ரொம்ப கடுப்பாகுமா. அடே பொடி பையிலே, உனக்கு தெரியல நீ யாருக்கிட்ட சண்டை போறேன்னு. ஆனா பாவம் அந்த மொட்டையனுக்கு தெரியல, நம்மாலு அல்டிமேட் பிசிக்கை ஆக்டிவேட் பண்ணிட்டானு. அந்த இடத்துல பஞ்ச் அடிக்கும் போது நம்மாலும் வேறமா ஒரே ஒரு பஞ்ச் ஒண்டி தான் அடிக்கிறான். அதுக்கே அவனோட கை முறிஞ்சு போயிடுது. ஐயோ அம்மா, என்னோட கை என்ன ஆச்சு? தம்பி நீ ரொம்ப ஓவரா போயிட்ட. இப்பயும் இந்த விஷயத்த முடிக்கலாம் பாரு. அந்த இடத்துல கன் எடுத்துட்டு செத்துப்போ இப்படின்னு அவன் பயங்கரமா அங்க ஷூட் பண்றான். அந்த புல்லட்டும் அப்படியே பாயுது. கரீனா ரொம்ப பயந்து போயிடறா. ஐயோ அண்ணனுக்கு என்ன ஆகுமோன்னு. ஆனா ரொம்ப ஷாக் ஆக்குற விதமா வந்த புல்லட்டை அப்படியே அவன் கையால நசுக்கிறான். ஆமா, அவன் என்ன கையால அந்த புல்லட்டை புடிச்சு நசுக்குனானா என்ன? ஐயோ பாஸ், இப்போதான் எனக்கு தெரியுது அவன் ஒன்னும் ஆர்டினரியான பையன் இல்ல. அதேதான், நான் எப்பயும் அவைக்கு நான் ஹீரோவா மாறிட்டேன். என்னது தம்பி, அப்போனா இத முதல்லயே நீ சொல்லியிருக்க கூடாதா? இன்னொரு சைடு நசாமா அவங்க சொல்றாங்க, அட என்ன நீங்க பொறுமையா வரீங்க, சீக்கிரமா வாங்க. அங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு பிரச்சனை போயின்னு இருக்கு. இப்போ அவங்களோட உயிர் ஆபத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படின்னு இவங்க பயந்து போய் வராங்க. ஆனா அங்க வந்து பார்த்தா ஒரு பயங்கரமான ஷாக்கு. அவங்க 3 பேரோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களும் அவங்க மன்னிப்பு கேட்டு போறாங்க. மிஸ்டர் ஷியோஷி, நாங்க இன்னைக்கு பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. ஆனா பேமெண்ட்டை சீக்கிரமா பண்றேங்க. என்ன, ஏன்னா எங்க பாஸும் சும்மா இல்ல, அவரும் ஒரு ஹீரோ தான். அவருக்கு தெரிஞ்சா இதுக்கப்புறம் பிரச்சனை ஆகும் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு போறாங்க. என்னதான் அங்க மன்னிப்பு கேட்டு போனாலும் அங்க அவனுக்கு கோவமா தான் இருக்கு. எப்படியாச்சும் அந்த பையனை மூட்டி விடணும் அப்படின்னு தான் பாக்குறான். நான் என்ன பண்றது, இந்த பையனும் இப்போ ஒரு ஹீரோவா மாறிட்டான். இப்போ இந்த விஷயத்த பாஸ் கிட்ட நான் எப்படியாச்சும் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட பிளான் இந்த பொடி பையனோட தங்கச்சியை தூக்குறது. அது இப்போ நாசமா போயிடுச்சு. ஆனா கவலைப்பட வேணாம், பாஸ் முன்னாடி இந்த பொடி பையன் வெறும் ஒரு ட்ரெயினி தான். அப்படி இருக்கும் போது அசால்ட்டா இந்த பொடி பையனை நொறுக்கிட முடியும். இன்னொரு பக்கம் நம்ம ஷியோ சொல்றான், அவங்க வந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிருக்காரினா. ஏன்னா என்னாலதான் உனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. நான் அந்த ப்ளூ ஸ்னேக் ஆளுங்க கிட்ட நான் பணத்தை வாங்கினேன், அதனால தான் எவ்வளவு பிரச்சனை. பல நாளாவே அதுக்கு தான் நான் யோசிச்சேன் எப்படி நான் ரீபே பண்றதுன்னு. ஆனா நீ கவலைப்படாத, இப்போ நான் ஒரு ஹீரோவா மாறிட்டேன். அதனால சீக்கிரமா ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன். என்னன்னா ஹீரோவா மாறிட்டீங்களா? நான் இப்போ கரண்டா இன்டர்னா இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல அபிஷியலா மாறிட்டா என்னால பணத்தையும் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த ப்ளூ ஸ்னேக் ஆளுங்க கிட்ட $60,000 என்னோட தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வாங்கியிருக்கேன். அந்த பணம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட். ஈவன் நான் ஒரு அபிஷியலான ஹீரோவா மாறினா கூட அவ்வளோ பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எப்படியோ ரொம்ப டைம் ஆயிடும். அதனால சீக்கிரமா நான் ஏதாச்சும் பண்ணணும். இல்லைன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, என்கிட்ட இருக்கிற ஹீரோ எக்யூப்மெண்ட் அதை வித்தா முடிதான் என்னால அவ்வளோ பணத்தை வாங்க முடியும். இதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கான அந்த டைம் வருது. அந்த இடத்துல அவரும் அங்க சொல்றாரு, இப்போ நம்ம டஞ்சனுக்குள்ள போக போறோம். இந்த டெஸ்ட் அப்போ இல்ல கிடைக்கிற ஒரு ஹீரோ ஐட்டமையும் நீங்க வந்து எனக்கு கொடுக்கணும். அதே மாதிரி நான் சொல்ற விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணணும். என் கூடிய எந்த விதமான பிரச்சனையும் வராது, ஈஸியா பாஸ் ஆயிடலாம். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு, என் கூட நீங்க வரணும்னா 20,000 பே பண்ற மாதிரி இருக்கும். இதை கேட்கும் போது சில பேர் அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒத்துக்கல. அட நாங்க எதுக்கு எக்ஸ்ட்ராவா 20,000 உங்களுக்கு பே பண்ணோம்? கியூமெண்ட்டையும் வச்சுக்கிறீங்க, இந்த பணத்தையும் வச்சுக்கினா என்ன ஆகும்? எங்க கிட்ட காசு இருக்காது. பக்கத்திலேயே ஒரு பையனும் சொல்றான், வேணா அவரை எதிர்த்து போக வேணாம், நான் ஒரு கிரேசி கில்டோட மெம்பரு, அதனால அவருக்கு பணம் தேவையோ என்னவோ. ஆனா நம்மால அங்க ஒத்துக்கவே இல்ல. இல்ல இந்த மாதிரி கேவலமானவனுக்கு நான் எதுக்கு பணத்தை தரணும்? வாய்ப்பே இல்லை, என்னால தர முடியாது. தம்பி நீ இந்த விஷயத்த பண்ணிதான் பாக்கணும், ஏன்னா இது என்னோட ரூல்ஸ். அப்படி உன்னால 20,000 என்ன கூட பே பண்ண முடியலையா? அப்புறம் என்ன, போ தனியாவே டஞ்சனுக்கு போ, டெஸ்ட் எடு. அங்க இந்த விஷயத்த கேட்டோன்னே அக்கம் பக்கத்துல நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஹேய் உங்களுக்கு தெரியுமா, இது வரைக்கும் சோலோ டெஸ்ட நம்மள மாதிரி ஆளுங்க தனியா யாருமே பாஸ் பண்ணது இல்லையா? ஆனா நம்ம ஷியோஷி வந்து அப்படி இல்ல. நம்ம ஷியோஷி அங்க ஒத்துக்கிறான், நான் அந்த சோலோ டெஸ்ட்டை எடுக்கலான்னு இருக்கேன். அங்க மத்தவங்க திரும்பவும் கேக்குறாங்க, ஆமா நீ சீரியஸா இருக்கியா? ஏன்னா இது வரைக்கும் யாருமே அங்க பாஸ் பண்ணதில்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவன் அங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்டரும் அதே விஷயத்த சொல்லுவாரா? ஆனா நம்ம ஹீரோ அதை கண்டுக்காம உள்ள போயிடறான். உள்ள போனோடனே அந்த டஞ்சனை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அவன் என்ன யோசிச்சானா, இது வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும் அப்படின்னு தான் அவன் யோசிச்சான். ஆனா இது ரியல் உலகம் மாதிரி ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் சண்டை போட்டால,
அது ரொம்ப டேஞ்சரான ஒரு டார்க்னஸ் கேவ். அங்க திடீர்னு ஒரு காப்ளினோ மண்டையிலே அடிக்குது. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல. என்ன ஆச்சு? ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கோ? என்னோட காம்பேக்ட் பவர் அது வந்து 6400. அப்படி இருக்கும் போது உன்ன மாதிரி ஒரு லோ கிரியேச்சரால என்ன எதுவுமே பண்ண முடியாது. இந்த காப்ளினோட அதே ஸ்டிக்கை வச்சு அந்த காப்ளினை ஒட்டு மொத்தமா அப்படியே முடிக்கிறான். இந்த காப்ளின்லாம் உண்மையை சொன்னா என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல, ஒரு டஸ்ட் தான். ஆனா ஒரு விஷயத்த அவன் நல்லா நோட் பண்றான். இங்க காப்ளினை கொல்லும் போது ரொம்ப கம்மியா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்குது. ஆனா அந்த பீஸ்ட் உலகத்துல அப்படி இல்ல, ரொம்ப அதிகமா கிடைக்கும். அங்க மத்த காப்ளின்ஸும் இருக்கும். அதை பார்த்து ஆளு சொல்றான், தனித்தனியா தாக்குறது வேஸ்ட், ஒட்டு மொத்தமா வாங்கல. அங்க எல்லா மாஸ்டரும் வரும்போது அந்த ரோலிங் டென்டக்கல் அந்த ஸ்கில் அவன் பயன்படுத்துறான். 10 செகண்டே எல்லா மாஸ்டரும் அங்க பீஸா போகுது. இந்த மாதிரி எல்லா காப்ளின்ஸையும் அவன் முடிக்கிறான். வெளியில அந்த இன்ஸ்பெக்டரும் யோசிக்கிறாரு. யோசி உள்ள போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னுமும் அவன் வரவே இல்லை. அப்போனா அவனோட கதை வந்து முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா சைட்ல பார்த்து அவரு ரொம்ப ஆச்சரியமா வராரு. ஏன்னா நம்ம ஷியோஷி ஹோட்டல்ல இருந்து ஒண்ணுமே ஆகாம வரான். இத்தனைக்கும் அந்த சோலோ டெஸ்ட ஆளு சீனா முடிக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த காயா அந்த ஆளும் அங்க போர்ட்டல்ல இருந்து வரான். வரும்போதே அந்த புது ஹீரோ கிட்ட அவன் சொல்றான், ஹேய் நான் ஒண்டி அங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், உங்களோட கதை அது எப்பயும் முடிஞ்சிருக்கும். நீங்க உயிரோட இருப்பீங்களான்னு கேட்டா கிடையாது. இதனால 20,000 என்ன அது ரொம்ப சீப்பா இருக்கு, அதனால நீங்க 40,000 எனக்கு தர மாதிரி இருக்கும். இப்படி இவங்க ஏமாத்தின்னு இருக்கும் போது அங்க திடீர்னு ஒரு கால் வரும். அது நம்ம ஹீரோவோட இன்ஸ்ட்ரக்டர் தான். அவரும் அங்க கால் பண்ணி நம்ம ஷியோஷி பத்தி சொல்ல அங்க ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது அந்த பையன் பாஸ் ஆயிட்டானா? ஆமா, என்னையா நீ சொல்லிருக்க? இதனால நம்ம ஷியோஷி கிட்டயா ஒரு டைரக்டா கேக்குறாரு, ஹே ஷியோஷி, ஆமா எப்படி நீ அந்த டஞ்சனை பாஸ் பண்ண? நான் உன்னோட லெவல் அதுவும் வெறும் 4 தான். ஆனா நம்மால அவளைக்கும் கண்டுக்காம அவன் மேல ஒட்டின்னு இருக்க ரத்தத்தை அங்க கிளீன் பண்ணிருக்கான். அங்க அவர் அப்பயும் கேக்குறாரு, ஆமா நீ ஏதாச்சும் ஒரு ஹை லெவலான கியர்ஸ பயன்படுத்தினியா என்ன? இல்ல, உண்மையை சொன்னா எதுவுமே இம்பாசிபிள் இல்ல. ஏன்னா நீங்களே ஆல்மோஸ்ட் என்கிட்ட 20,000 என்ன அதுக்கு சார்ஜ் பண்ணீங்க, அதுவும் ரீசனா இருக்கலாம். ஆனா ஒரு கோவத்தோட அப்படியே நம்ம ஹீரோவோட காலரை போச்சு பயங்கரமா கத்துறாரு. மரியாதையா ஆன்சர் சொல்லு, இல்லன்னு வச்சுக்கியா அவ்வளவுதான். அட என்ன நீங்க லெவல் 9ல இருந்துட்டு உங்களோட காம்பேக்ட் பவர் வெறும் 1200 தான் இருக்கு. அப்படி இருக்கும் போது நீங்க அந்த அளவுக்கு ஸ்பெஷலா எனக்கு தெரியல. ஆமா நீ என்ன சொல்ற? அதாவது என்ன இன்சல்ட் பண்ணலான்னு பாக்குற அதானே? உனக்கு அவ்வளவு தைரியமா? அந்த இடத்துல பயங்கர வேகமா ஒரு தாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை பிடிக்கிறான். அந்த விஷயத்த பார்த்தா அவரு ரொம்ப ஆச்சரியமா வராரு. ஏன்னா ஒரு பயங்கரமான பஞ்சியை அசால்ட்டா அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். என்னோட ஸ்பீடு பவர் இதெல்லாம் வச்சு பார்த்தா என்னால இவன் லெவல் 4ன்னு சுத்தமா நம்ப முடியல. இதனாலே அவரு இன்னமும் கடுப்பா வராரு. அவரு பின்னாடி ஒரு கத்தியும் இருக்கும். ஏய் ஷியோஷி, நீ என்ன மறைக்கிற, மரியாதையா சொல்ல. அவரு கத்திய வச்சு பயங்கரமா குத்துறாரு. ஆனா நம்ம ஆளு கிட்ட தான் அல்டிமேட் பிசிக் இருக்கும்ல, அதனால அவனோட உடம்புக்கு அங்க எதுவுமே ஆகல. ஆனா கத்தி சுக்குநூறா போகுது. ஆமா அவன் பாடி மேல தாக்கியும் இது எதுக்கு உடஞ்சு போச்சு அப்படின்னு அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஆனா அந்த இடத்துல அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. இந்த பையன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான். கண்டிப்பா இவன் கிட்ட ஹை கிரேடான கியர் ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஹீரோ மனசுலயே யோசிக்கிறான், ஐயோ நான் தெரியத்தனமா என்னோட எபிலிட்டியை காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், இந்த உலகத்துல என்னோட சீக்கிரட்டை பத்தி மத்தவங்களுக்கு தெரிய வந்துடும். அடுத்தது எனக்கு பிரச்சனை வரலாம். ஹேய் தம்பி, ஏதோ ஒரு விஷயத்த உன்கிட்ட வச்சிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அது கண்டிப்பா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு யோசிக்கிறேன். அத கேவ்ல இருந்து கண்டுபிடிச்சியா இல்ல திருநியா? ஆனா நம்ம ஆளுக்கு அங்க நல்லாவே தெரியுது, இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். இதனால ஆள் அப்படியே நடிக்கிறான். ஐயோ நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். இப்போதைக்கு என்னோட உயிரே போயிருக்கும் அந்த டேகர்னால. நல்ல வேலை டேகர் ரொம்ப வீக்கா இருந்தனால எனக்கு எதுவும் ஆகல. ஆனா அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த பையன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு. அதுக்குள்ள அங்க இன்னொரு இன்ஸ்ட்ரக்டரும் வராரு. ஹே ஷியோஷி, வா உன்னோட ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனை பண்ணணும். ஏன்னா இப்போ நீ அபிஷியலான ஹீரோவா மாறிட்ட. அங்க இதனால ஆளு போயிடுறான். நல்ல வேலை இவர் வந்தாரு. ஒரு உண்மையிலேயே எனக்கு லைஃப் சேவரா இருக்காரு. ஆனா அந்த ஆளுக்கு நல்லாவே தெரியுது நம்ம ஷியோஷி ஏதோ ஒரு பங்கமான விஷயத்த மறைக்கிறான்னு. அதனால அதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப கொடூரமா அவர் பாக்குறாரு. இதுக்கப்புறம் நைட் ஆகுது. அந்த இடத்துல காயாவை பத்தி தான் யோசிக்கிறான். அவனோட லெவல் அது வந்து அதிகமா இருந்தாலும் காம்பேக்ட் பவர் கம்மியா இருக்கு. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னோட சிஸ்டமுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா இப்போ நான் யோசிக்கிறேன் அந்த பீஸ்ட் பொண்ணு என்ன பண்ணிருப்பாளோ. ஏன்னா இந்த உலகத்துல அந்த மாதிரி பொண்ணுங்க யாரும் இல்ல. ஆனா இப்போதைக்கு நான் லெவலை ஏத்தணும். ஏன்னா லெவல் கம்மியா இருக்கும் போது என் மேல அதிகமா அட்டென்ஷன் விழுந்தா அது இன்னமும் நிறையவே பிரச்சனையை உருவாக்கும். இன்னொரு சைடு வெளியில ஒரு 2 பேர் வராங்க. அங்க இன்னொருத்தனும் கேக்குறான், ஆமா நீ சொன்ன இடம் அது வந்து இதனா கன்ஃபார்மா தெரியுமா?
ஆமா இந்த இடம் தான். டோரை ஓபன் பண்ணவுனே அவனை நாக் அவுட் பண்ணிட, அவன் கிட்ட இருக்கிற ட்ரெஷரை நம்ம வச்சுக்கலாம், அதை பாதிக்கு பாதியா நம்ம பங்கு போட்டுக்கலாம். அப்புறம் தான் தெரியுது காயா தான் இங்க வந்திருக்கான், வேணும்ட்டே வேற ஒருத்தனையும் இங்க கொண்டு வந்திருக்கான். அங்க எப்படியாச்சும் நம்ம ஷியோஷி கிட்ட இருக்கிற அந்த விஷயத்தை அடையணும் அப்படின்னு அவன் பாக்குறான். அடே கொஞ்சம் பொறுமையா பேசுறா, இல்லன்னா அவ்வளவுதான், உன்னால அவனுக்கு கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. அட பாத்துக்கலாம். சைலண்டா யாருக்குமே தெரியாம டோரை அவங்க ஓபன் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க மேலேயே ஒரு பயங்கரமான அடி விழுது. இதை பண்ணது நம்மாலதான். அந்த மேஜ் மேல ஹெவன் சேக்கரை வச்சு பயங்கரமா தாக்கிடுறான். அட இவன் லெவல் 10ல இருக்க ஒரு மேஜா, இவனோட காம்பேக்ட் பவரும் 6400 இருக்கு, லெவல் டிஃபரன்ஸும் 4 மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. என்னை விடவும் ஒரு 2 லெவல் இருந்தா என்னால மேனேஜ் பண்ண முடியும். ஆனா அந்த கேப் அது ரொம்ப பெருசா இருந்தா ரொம்ப கஷ்டம். ஈவன் காம்பேக்ட் பவர் என்கிட்ட அதிகமா இருக்கலாம், ஆனா லெவல் டிஃபரன்ஸ் இருக்கிறனால டீல் பண்றது கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனா இப்போ வேற வழியில இங்கல இருந்து தப்பிக்கிறது அதுதான் ஒரு நல்ல வழியா இருக்கு. மேஜும் பயங்கரமா கத்துறான். ஹேய் இவன் நம்மளையே தாக்கலான்னு பார்த்தான், நல்ல வேலை க்ளூக்ல என்னோட டிஃபென்ஸ் ஆக்டிவ் பண்ண, இல்லைன்னா அவ்வளவுதான் இப்போதைக்கே நம்மளோட கதையை முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த பையனை ஒன்றும் நான் விட போதில்ல, இவனை கொண்டு அவன் கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம அடைய போறோம். ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக் பண்றான், அதுவும் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வருமா. அங்க ஹீரோக்கு வேற வழி இல்ல, இந்த இடத்துல இப்போ தொடர்ந்து சண்டை போட்டு அவன் தோத்து போகதான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அவன் ஓட ஆரம்பிச்சிடான், நான் சீக்கிரமா இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். இதனால பில்டிங்கை விட்டு அவன் அப்படியே தாவுறான். அங்க குதிக்கும் போது அவனோட பாடி என்ஹான்ஸ்மெண்ட்டை லெக்ல அவன் பண்றான். இது மூலமா கீழே குதிக்கும் போது அதோட இம்பாக்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். நான் இவன் எதிர்பாராத விஷயம் என்னன்னா, அங்க தேர்ட் அட்டாக்கரா இன்னொருத்தர் இருக்கான். அது பயங்கரமா அங்க ஒரு அடி அடிச்சாரான். அந்த அடிச்ச இம்பாக்ட்ல ஆளு அப்படியே கீழே போய் விடுறான். அங்க ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டும் ஏற்படுது. ஆனா கீழே விடுறதுக்கு முன்னாடி நம்ம ஷியோஷியா அவன் உடம்பு முழுக்க பாடி என்ஹான்ஸ்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணிருப்பான். அந்த டார்க் காப்ளின் செட்டும் இருக்கனால டேமேஜ் அங்க கம்மியா தான் விழுந்திருக்கு. அங்க அந்த பர்சனும் கிட்ட வந்து சொல்றான், ஹேய் என்னப்பா, நான் உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கேன், ஏன்னா இந்த மாதிரி இடத்துல விழுந்தோம் நீ இன்னமும் உயிரோட இருக்க. அங்க காயாவும் மேஜும் எப்படியாச்சும் நம்ம ஹீரோ முடிச்சு அந்த கியரை அடையலான்னு வராங்க. அப்போனா நீங்க வந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? சரி, நானும் அந்த விஷயத்த பண்ண தயங்க மாட்டேன், நானும் அதே விஷயத்த உங்களுக்கு பண்றேன். அங்க இதனால அந்த ஆர்மரோட ரோரிங் டென்டக்கல் அதான் ஆக்டிவேட் பண்றான். ஆனா நம்ம ஹீரோவோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கனால அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகல. அங்க ஷியோஷிக்கும் இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணும் தெரியல, அவங்களுக்கு கொல்லலான்னு வரும்போது கரெக்டா அவனோட டிவைன் ரிங்கும் நோட்டிபிகேஷனை கொடுக்குது. அந்த 24 ஹவர்ஸுக்கான கூல் டவுன் பான்லெஸ் பேசேஜை உங்களால பயன்படுத்திக்க முடியும். அட உண்மையிலேயே நான் வந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். சீக்கிரம் பான்லெஸ் பேசேஜை ஓபன் பண்ண. உண்மையை சொன்னா நான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன். இப்போதைக்கு உங்க 3 பேரால நான் இறந்து போயிருப்பேன். அவன் திரும்ப அந்த உலகத்துக்கே வந்துட்டான். அவன் எங்க விட்டானோ அங்கதான் இருக்கானே. அதனால அப்படியே அவன் பீஸ்ட் பொண்ணை எழுப்பலாம் திரும்புறான். அந்த பீஸ்ட் பொண்ணு ஒரு வித்தியாசமான போஸ்ட்ல தூங்குவாளா, அதை பார்த்தோன்னே நோஸ் ப்ளீட் ஆகுது. ஆனா அவ கொடுக்குற வித்தியாசமான போஸ்னாலே என்னவோ தெரியல, நம்ம ஹீரோவோட மஷ்ரூம் அங்க ஆக்டிவேட் ஆயிடுது. இந்த மாதிரி வாய்ப்பை நான் விட மாட்டேன். ஆனா சடனா அந்த 3 பேர் கொல்ல வந்தாங்களே அந்த விஷயம் ஞாபகம் வர ஆளோட மஷ்ரூம் அப்படியே தூங்கி போயிடுது. இல்ல இது ஒன்றும் ரொமான்ஸுக்கான டைம் இல்ல, ஃபர்ஸ்ட் அந்த உலகத்துல இருக்க அந்த விஷயத்த நான் சால்வ் பண்ணும், அதுக்கு நான் லெவலப் பண்ணும், இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ இப்படி இவன் சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவலில் போகும். இந்த உலகத்தை விட்டு அவன் அந்த உலகத்துக்கு போனா அவ்வளவுதான், 10 செகண்டே அவங்க கொல்ல வாய்ப்பு இருக்கு. அதுக்காக இவன் லெவலப் பண்ணும். இப்பதான் லெவலப் பண்றதுக்கான ஜேர்னியை ஆரம்பிக்குது. உண்மையிலேயே இதுக்கப்புறம் தான் வேற லெவலில் போகும். ஸோ மறக்காம எல்லாருமே லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.